Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 8ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்ல இருக்கக்கூடிய இயல் 1க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு இதுல இயல் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எல்லாமே லைன் பை லைனா நம்ம இந்த வீடியோல வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? நிறைய ஒர்க்ஸ் அண்ட் நிறைய இது இருந்ததுனால நம்மளால வீடியோஸ் வந்துட்டு கொண்டு வர முடியல. ஸோ இதுக்கு மேல வீடியோஸ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதே போல இன்னுமே வந்து குரூப் 4க்கான ஜிகே டெஸ்ட் பேட்ச் அண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா? அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே நம்பருக்கு தான் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிறவங்களும் உங்களோட மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இனிமேலும் வர வர வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? ஓகே, 8ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 இதில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னா டோட்டலாக ஒரு 5 பாடங்கள் இருக்கும். தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரிவடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு, இது இலக்கணம். ஓகேவா? ஸோ இந்த சொற்பூங்கா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து விட்டுருவீங்க. ஸோ இதை வந்து நம்ம படிச்சுக்கணும். இதில் நிறைய பழமொழிகள் ரிலேட்டடெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் பாடம் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் மொழி வாழ்த்து. இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விடை பாரதியார். அடுத்து இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும். நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும், வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி, சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்த களிக்கான பொருள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருள் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி என்பதற்கான பொருள் வளம் மிக்க மொழி. இசை என்பதன் பொருள் புகழ். தொல்லை என்பதன் பொருள் பழமை அப்படிங்கிறதும் இருக்கு. அதே போல துன்பம். அடுத்து கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யார்? விடை பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? விடை பாரதியார். அடுத்து பாரதியாரோட உரைநடை நூல்கள் பார்க்கலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னா 2 நூல்கள் தான். ஒன்று சந்திரிகையின் கதை, அடுத்து தராசு. இது 2ம் அவருடைய உரைநடை நூல்கள். அடுத்து பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்துள்ளார்? இந்த இடத்துல நம்ம நல்லா நோட் பண்ணணும். பாரதிதாசன் தான் பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. அப்போ இந்த பேர் எல்லாமே பாரதியாருக்கு உரியது. இது யாரால் பாரதியாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பாரதிதாசன். ஸோ கொஸ்டினை எப்படி வேணாலும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாரதிதாசன் பாரதியாரை என்னென்னலாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், அப்படிலாம் வந்து புகழ்ந்திருக்காரு பாரதிதாசன். அடுத்து செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் அறம் ஆரம் நீ யாவும் நீயே என்ற பாடல் வரியின் ஆசிரியர்? விடை து. அரங்கன். அடுத்து இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ்? விடை வைப்பு. வைப்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் நிலப்பகுதி. ஓகேவா? அடுத்து என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை என்று கூட்டல் என்றும் அப்படின்னு சொல்லி வரணும். அதே போல பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இப்போ வைப்பு அப்படிங்கிறதுக்கான பொருள் நிலப்பகுதி. ஸோ மக்கள் வாழும் நிலப்பகுதியை தான் வைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல இங்க நோட் பண்ணுங்களேன், கடல். இந்த பறவை அப்படிங்கிறதுக்கான பொருளும் கடல் தான். ஆழி அப்படிங்கிறதுக்கான பொருளும் கடல். ஓகேவா? அடுத்து வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை வந்து பாத்தீங்கன்னா வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது டேஸ்? இது 2ஐயும் சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்குன்னா அறிந்தது அனைத்தும் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்? விடை வந்து பாத்தீங்கன்னா வானம் அறிந்த. அடுத்த பாடம் தமிழ் மொழி மரபு. இதுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்றவர்? விடை தொல்காப்பியர்.
ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அடுத்து சொல்லும் பொருளும். விசும்பு என்பதன் பொருள் வானம், மயக்கம் என்பதன் பொருள் கலவை, இருதிணை என்னென்ன இருக்கு, உயர்திணை, அடுத்து அக்ரிணை, அடுத்து வலா அமை அதற்கான பொருள் தவறாமை, ஐம்பால் அப்படின்னா என்னென்ன இருக்கு, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஸோ இதெல்லாம் தொகை சொற்கள்ல கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மரபு என்பதற்கான பொருள் வழக்கம், அடுத்து திரிதல் என்பதற்கான பொருள் மாறுபடுதல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள், செய்யுள் என்பதற்கான பொருள் பாட்டு, தலா அல் என்பதற்கான பொருள் தழுவுதல். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? விடை தொல்காப்பியர். அடுத்து மிக முக்கியமான கேள்வி, இது ரெண்டையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? எத்தனை அதிகாரம் அப்படின்னா 3 அதிகாரம். அது என்னென்ன அப்படின்னு பாருங்க, எழுத்து, சொல், பொருள். ஸோ இதுதான் அந்த 3 அதிகாரம். அடுத்து தொல்காப்பியம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை 9 இயல்கள். அப்போ எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 3, எத்தனை இயல்கள் இருக்குன்னா 3 × 3 9. ஸோ 3 அதிகாரங்கள் 9 இயல்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்து இளமை பெயர்கள் பாருங்க, இந்த லெசனுக்கு அடுத்து கீழே வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன புலி அப்படின்னா அதற்கான இளமை பெயர் பரல். ஓகேவா? அடுத்து சிங்கம் அப்படிங்கிறதுக்கான இளமை பெயர் குருளை. அதாவது இளமை பெயர்னா என்ன அப்படின்னா புலி அதோட இளமை. ஓகேவா? அதோட குட்டி இருக்கு இல்லையா, அதை புலிக்குட்டி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, புலி பரல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல சிங்கம் அப்படின்னா அதோட குட்டியை குருளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யானைக்கான இளமை பெயர் கன்று, பசு அப்படின்னா பசுங்கன்று, கரடி அப்படின்னா கரடி குட்டி. ஸோ கரடிக்கு மட்டும்தான் குட்டி அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? கரடி காவரிசையில் குட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளிமரபு. ஒளிமரபுல பாருங்க, இப்போ புலி அதோட சவுண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா உருமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ். பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. விடை விசும்பில். விசும்பில்னா என்ன? வானத்தில் பறந்து செல்கின்றன. விசும்பு என்பதற்கான பொருள் வானம். அடுத்து இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். விடை வந்து பாத்தீங்கன்னா மரபு. மரபு அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? வழக்கம். ஸோ இயற்கையை போற்றுதல் அப்படிங்கிறது தமிழரோட வழக்கமா இருந்துச்சு. அடுத்து இருதிணை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வந்து பாத்தீங்கன்னா 2 கூட்டல் திணை. அடுத்து ஐம்பால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை வந்து பாத்தீங்கன்னா 5 கூட்டல் பால். அடுத்த பாடம் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கல்வெட்டுக்களில் எழுத்துக்களின் அமைப்பு எவ்வாறு இருந்தது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெசனோட செகண்ட் பேஜ். இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ செகண்ட் பேஜில் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு டைம் எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கல்வெட்டுக்களில் எழுத்துக்களின் அமைப்பு எவ்வாறு இருந்தது, இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா சா எனும் வட எழுத்து காணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அதில் இருந்துச்சு. அடுத்து மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தலையாம். அடுத்து எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. எகர ஒகர வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா எது குறில் எழுத்து எது நெடில் எழுத்து அப்படிங்கிற வேறுபாடுகள்லாம் இல்லாத கல்வெட்டுகளோட எழுத்துக்கள் அமைப்பு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து டேஸ் தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளது. விடை அச்சுக்கலை. ஸோ இது அடிக்கடி கேட்ட ஒரு கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் எங்கெங்கு காணப்படுகிறது? விடை வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்ல பார்க்கலாம், சுவர்களிலும் செப்பேடுகளிலும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். அப்போ அந்த 2 வகை என்னென்ன அப்படின்னா ஒன்று வட்டெழுத்து, இன்னொன்று தமிழ் எழுத்து. ஓகேவா? அடுத்து வட்டெழுத்து என்பது டேஸ் கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும். விடை வளைந்த கோடுகளால். வட்டெழுத்து அப்படிங்கிறது வளைந்த கோடுகளால் அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்து யாருடைய ஆட்சி காலத்தில் கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? விடை வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் ராசராச சோழன். அதாவது எப்போ அப்படின்னா 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவருடைய ஆட்சி காலம் இருந்தது. ஸோ அப்போ வந்து காணப்பட்டிருக்கு. அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை கண்ணெழுத்துக்கள்.
கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை சிலப்பதிகாரம். ஸோ இந்த கண்ணெழுத்த பற்றிய செய்தி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பாறைகளில் செதுக்கும் போது டேஸ் பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. விடை வளைகோடு. பாறைகளில் செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டான கோடையே, இப்படி நேர்கோடையே பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படிலாம் வளைஞ்ச கோடு இப்படிலாம் போட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நேர்கோடாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிலாம் இப்படிலாம் வளைஞ்சல டிசைனாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டான கோடையே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஓலைகளில் டேஸ் டேஸ் எழுதுவது கடினம் என்பதால் வளைகோடுகளை அதிகமாக பயன்படுத்தினர். விடை பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளையும் புள்ளிகளையும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓலைச்சுவடிகளில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ பாறைகளில் பார்த்தீங்கன்னா நேர்கோடை யூஸ் பண்ணுவாங்க, ஓலைகளில் பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதனால வளைகோடுகளை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓலைகளில். ஏன் அப்படின்னா, இப்போ ஓலைகளில் இப்படி புள்ளிலாம் வைக்கிறாங்களே, இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓட்டையாயிரும். ஸோ அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. அதே போல தான் நேர்கோடுகளும். வளைந்த கோடு அப்படின்னா ஈஸியாக பயன்படுத்திடலாம். ஸோ இது பாருங்க ஆப்போசிட்டாக இருக்குது. பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால நேர்கோடை பயன்படுத்தியிருக்காங்க. ஓலைகளில் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக வளைகோடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை தீர்த்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஸோ இந்த எழுத்து சீர்திருத்தத்தில் 2 பேர் வருவாங்க. பெரியார் வருவார், அடுத்து வீரமாமுனிவர் வருவார். ஓகேவா? இதில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களை சீர்திருத்தம் செஞ்சவர், இந்த குழப்பங்கள்லாம் தீர்த்தவர் யாராக இருப்பாருன்னா வீரமாமுனிவராக இருப்பார். ஓகேவா? அடுத்து, புக் பேக் கொஸ்டின்ஸ். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. விடை அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸாவே நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம். இருந்தாலும் புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருக்கிறதுனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா, அதுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ். விடை தந்தை பெரியார். ஓகேவா? இது புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து, சொற்பூங்கா. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் பாருங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர். விடை தொல்காப்பியவர். அடுத்து, மொழி என்பதற்கு வேறு பொருள் என்ன? விடை சொல். அதே போல மொழி என்பதற்கான வேறு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா சொல், பதம், கிளவி. இது எல்லாமே மொழிக்கான பொருள் தான். அதே போல இலக்கணத்துல படிச்சிருப்பீங்க சொல் என்பதற்கான வேறு பொருள் என்ன அப்படின்னு. மொழி, பதம், கிளவி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 4க்குமே ஒரே பொருள் தான். ஓகேவா? இது கொடுத்து அது கேட்டாலும் அது கொடுத்து இது கேட்டாலும் ஒரே மீனிங் தான். அடுத்து, நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர். விடை தொல்காப்பியர். அடுத்து, அம்புவிடும் கலையில் வல்லவனை எவ்வாறு அழைப்பர்? ஏ கலைவன். ஓகேவா? ஸோ அம்பு அப்படின்னாலே ஏ அப்படிங்கிறது வரணும். அதுல வல்லவனா இருக்கிறதுனால, அந்த கலையில வல்லவனா இருக்கிறதுனால கலைவன் அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க. அடுத்து, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா இளங்குமரனார். அடுத்து, இளங்குமரனாரோட நூல்கள் பாருங்க என்னென்ன அப்படின்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அடுத்து, தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? விடை இளங்குமரனார். இங்க நம்ம நல்லா நோட் பண்ணணும், தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு இளங்குமரனார். அடுத்து, திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்தவர் யார்? விடை ரா இளங்குமரனார். அடுத்து ஃபைனலா இலக்கணம் பார்க்க போறோம். எழுத்துக்களின் பிறப்பு. இது பாத்தீங்கன்னா ஒரு லாங் லெசன், கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? விடை பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். இதுல லைன் பை லைனாவே கொடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. உயிரெழுத்துக்கள் 12 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை கழுத்து. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6. இங்க உயிரெழுத்துக்கள் 12, அதே போல வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்பு. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கு. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. விடை கழுத்து. ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னா விடை தலை. ஓகேவா? அடுத்து, நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா இக்கும் இங்கும்.
அடுத்து நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து விடை இச் இஞ்ச். நீங்க சொல்லி பார்க்கும் போதே இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களால உணர முடியும். ஸோ நல்லா வந்து ஒரு டைம்க்கு 2 டைம் சொல்லி பாருங்க. ஸோ இதை சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? அந்த எப்படி கொடுத்துருக்காங்களோ, அதாவது நாவை வந்து வளைச்சு சொல்ற மாதிரி, வருடுவதால் அப்படின்னா அப்படியே வளைச்சு சொல்றது, அடுத்து தொடுவதால் அப்படின்னா டச் பண்ற மாதிரி, அன்னத்தோட டச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, அப்போ அந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இது இவ்வளோ இருக்குது படிக்கணும் அப்படின்னு தோணும். நீங்கள் அந்த எழுத்தை வச்சு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகேவா? அடுத்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து விடை இட்டு இன்னு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து விடை இத்தும் இந்தும். மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் விடை இப்பு இம்மு. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து விடை ஈ மட்டும்தான். நாக்கின் நுனி மேல்வாயை வருடுவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் விடை இரும் இல்லும். மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து விடை இல்லு. இந்த ஒரு இல் தான், குண்டியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கும் எழுத்து விடை இவ்வு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் விடை இரு இன்னு. அடுத்து இதுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் விடை ஊ மற்றும் ஊ, சின்ன ஊவும் பெரிய ஊவும் வரணும், குறியிலும் நெடிலும். அடுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டேஸ் விடை தலை. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டேஸ் விடை இவ்வு. அடுத்து பொறுத்துக பாருங்க. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை படிச்சுட்டு இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஒருவேளை ஆப்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷனையுமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு பாருங்க, இக்கு இங்கு அப்படிங்கிறது நாவின் முதல் அன்னத்தின் அடி. அடுத்து இச்சு இஞ்சு அப்படிங்கிறது நாவின் இடை அன்னத்தின் இடை. அடுத்து இட்டு இன்னு அப்படிங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அடுத்து இத்து இந்து அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா 3142. அடுத்து ஒளிமரபுகள் பாருங்க, பறவைகளின் ஒளிமரபு. ஸோ இதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இளமை பெயர்கள் பார்த்தோம், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமரபு வந்து பார்த்தோம், விலங்குகளுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பறவைகளுக்கு பார்க்க போறோம். ஆந்தை அப்படின்னா அது அலரும், அதோட சவுண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அலரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒளிமரபு. அடுத்து காகம் அப்படின்னா கரையும், கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது, காகம் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரைக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி அப்படின்னா பேசும், குகை அப்படின்னா குளரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு டைம் அதுக்கான ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, காட்டில் கூகை அகவ ஆந்தை கரைந்தது. இதை கரெக்டாக நீங்கள் எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்? ஆந்தைக்கான ஒளிமரபு என்ன, கூகைக்கான ஒளிமரபு என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்து தொகை மரபு. இப்போ அது கூட்டமா இருந்துச்சுன்னா எப்படி சொல்லுவாங்க? அதுதான் தொகை. மக்கள் அப்படின்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மக்கள் சேரும் போது மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆநிறை, மாடுகள் இருக்கு இல்லையா, அது வந்து சேரும் போது ஆநிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆடுகள் சேரும் போது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வினை மரபு. வினை மரபுனா ஒன்றும் இல்லை, செயலை குறிக்கிறதுக்கான மரபுகள் தான். இப்போ சோறு, சோறு அப்படின்னா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, சோறு உண்டான். முறுக்கு அப்படின்னா முறுக்கு தின்றான். சுவர் எழுப்பினான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், குடை முடைந்தான். அடுத்து பூ கொய்தான், இலை பறித்தான், பானை வனைந்தான். இப்படிதான் சொல்லணும். அப்போ சோறு அப்படின்னா உன், முறுக்கு அப்படின்னா தின், சுவர் அப்படின்னா எழுப்பு, தண்ணீர் அப்படின்னா குடி, பால் அப்படின்னா பருகு, குடை அப்படின்னா முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. ஓகேவா? அடுத்து கலைச்சொல். ஸோ இதோட நம்மளுக்கு லாஸ்ட் ஒளிப்பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட், மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு அப்படின்னா எபிகிராஃப். இதே கல்வெட்டியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எபிகிராஃபி. உயிரொலி அப்படின்னா வவ்வல், அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி,
ஒளியன் அப்படின்னா ஃபோனீம், சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப். ஓகே கைஸ், கம்ப்ளீட்டாக நம்ம 8ஆம் வகுப்பு நியூ புக்கில் இயல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு லைன் பை லைனாக. ஸோ இதை நல்லா பார்த்து ஒரு டைம் படிச்சுட்டு இதை நல்லா பார்த்து எகெயின் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரி ஆயிரும். ஓகேவா? அதே போல் நிறைய பேர் வந்து குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எப்படி படிக்கணும், அதுக்கான ஏதாச்சும் ஐடியா கொடுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து படிக்கலாமா, எனக்கோட குவாலிஃபிகேஷன் ஓகேவா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே வந்து வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோவும் வித்தின் ஜூனில் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.